நல்ல ஹீரோயின் பேஸ் சப்ஜெக்ட் மூவில மட்டுமே ஆக்ட் பண்றதா டிசைட் பண்ணி மறுபடியும் ஆக்ட் பண்ண வந்தாங்க ஜோதிமயமான ஆக்ட்ரஸ். ஆனா இப்போ லட்சுமண ரேகையை தாண்டி கில்லி ஆக்டரோட மூவில ஆக்ட் பண்ண கமிட் ஆகியிருக்காங்க. இதுக்கு பிரகாசமான நடிகரான ஹஸ்பண்ட் குலம் ஓகே சொன்னாலும் மார்க்கண்டேய மாமனாருக்கு சுத்தமா பிடிக்கலையா. ஆக செம்ம கடுப்புல தான் இருக்காராம் மாமனாரு. ஜாக்சன் துரை பட டைரக்டர் தரணிதரன் இப்ப டைரக்ட் பண்ணிட்டு வரும் படம் ராஜா ரங்குஸ்கி. இந்த மூவில மெட்ரோ புகழ் சிரீஷ் ஹீரோவாவும் சித்து +2 புகழ் சாந்தினி ஹீரோயினாவும் நடிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 50% மூவி முடிஞ்சிட்ட நிலையில 2 பேரும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்திட்டு வரும் நிலையில லாஸ்ட் வீக் ஷூட்டிங் அப்ப சாந்தினியை கிஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் ஷூட் பண்ணாங்க. அதுல 19 டேக்ஸ் வாங்கினாரா ஹீரோ. இத ஹீரோ வேணும்னே செய்தாரா இல்லையான்னு ஹீரோவுக்கு தான் தெரியும்னு சிரிச்சுட்டே சொல்லி இருக்காரு டைரக்டர். தல அஜித்தோட 57th மூவில அவருக்கு பேரா ஆக்ட் பண்ணிட்டு வரும் காஜல் அகர்வால் இளைய தளபதி விஜயோட 61st மூவிலையும் அவருக்கு பேரா ஆக்ட் பண்ண கமிட் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில ரீசெண்டா சிரஞ்சீவிக்கு பேரா காஜல் ஆக்ட் பண்ண மூவி ஹிட் ஆக வேறு ஒரு சீனியர் ஹீரோவுக்கு பேரா நடிக காஜல் அகர்வாலை கேட்க வழக்கமான சேலரியை விட கூடுதல் சம்பளம் தந்தா சீனியர் ஹீரோக்களோட நடிக்க ரெடின்னு பதில் சொல்லி அனுப்பியிருக்காங்களாம் காஜல். அஜித் நடித்து வரும் விவேகம் படத்தின் முதல் போஸ்டர் சமீபத்தில் வெளியானது. இதில் அஜித் 6 பேக் உடல் கட்டுடன் காட்சியளித்தார். இதற்கு ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இந்த போஸ்டரை பார்த்த ராகவா லாரன்ஸ் ட்விட்டரில் அஜித் சாரின் இந்த உடல் அமைப்பு என்னை பிரமிக்க வைக்கிறது என்று கூறியிருக்கிறார். குஷ்பு அவரது ட்விட்டர் பக்கத்தில் நான் தான் அப்பவே சொன்னேனே தலதான்னு குறிப்பிட்டுள்ளார். தெலுங்கு நடிகர் ராணா விவேகம் படத்தின் முதல் போஸ்டரை பார்த்துவிட்டு இதுதான் ஊக்கம், இதுதான் தூண்டுதல், உண்மையில் வியப்பளிக்கும் அர்ப்பணிப்பு, அஜித் உண்மையான ராக் ஸ்டார் என்று தனது ட்விட்டர் பக்கத்தில் பாராட்டி மகிழ்ந்துள்ளார். சிபி சத்யராஜ் நடிப்புல கட்டப்பாவை காணும் படம் திரையில ரிலீஸ் ஆக தயாராகி இருக்கிற நிலையில சைதான் புகழ் இயக்குனர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி டைரக்ட் பண்ண இருக்கிற அடுத்த படத்துல நடிக்க கமிட் ஆகியிருக்கிறாரு சிபிராஜ். இந்த படத்தை சத்யராஜ் அவரது தயாரிப்பு நிறுவனமான நாத்தாம்பால் பிலிம் ஃபேக்டரி மூலம் தயாரிக்க இருக்கிறாரு. இந்த படம் லாஸ்ட் இயர் தெலுங்குல ஷனம்ன்ற பேர்ல ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்ற படத்தோட ரீமேக் தான் தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில இந்த படத்துக்கு சத்யான்னு டைட்டில் வச்சிருக்காங்களாம். 1998ல உலகநாயகன் கமலஹாசன் ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படத்தோட டைட்டில் தான் இதுன்றது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடிப்புல சமீபத்துல வெளிவந்துள்ள பைரவா படம் 2 வீக்ஸா தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. இந்த நிலையில பைரவா வெற்றிக்கு வித்திட்ட தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் விஜய் தனது சொந்த செலவுல தங்க செயின் மற்றும் மோதிரத்தை பரிசா கொடுத்திருக்காரு. இது படக்குழுவினருக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த படம் பரதன் டைரக்ஷன்ல வெளிவந்தது குறிப்பிடத்தக்கது.